Good afternoon, friends. Welcome back to our channel Ramajayam. இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாமலே காய்கறியை ஃப்ரெஷ்ஷாக எப்படி வைக்கலாம்? ஃப்ரிட்ஜில் காய்கறிகளை வைக்க விரும்பாதவர்கள் பெரிய சைஸ் தாம்பலத்தில் மணலை பரப்பி அதில் கத்திரிக்காய், பச்சை மிளகாய், வெண்டைக்காய் போன்றவற்றை பரப்பி 2-3 நாட்கள் வரை பாதுகாக்கலாம். மணல் காய்ந்து விடாமல் இருக்க அவ்வப்போது தண்ணீர் தெளித்தால் போதும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வடகம் போடுகிறீர்களா? வடகம் போடும்போது துணி காற்றில் மடிந்து வடகம் மிதப்படாமல் இருக்க சுற்றிலும் கற்களை வைப்பது உண்டு. அப்போது கல்லில் இருந்து உதிரும் மண், தூசி வடாமல் இருக்கும்படியும். இதை தவிர்க்க பாலித்தீன் பைகளில் கற்களை போட்டு துணி மீது வைத்தால் கல், மண் இருக்காது. சப்பாத்தி செரிமானம் ஆகணுமா? சிலருக்கு சப்பாத்தி சாப்பிட்டால் செரிமானம் தாமதமாக ஆகும். மாவு பிசையும் போது சீரகத்தை கொதிக்க வைத்த நீரை விட்டு பிசைந்தால் சப்பாத்தி ஜீரணமாகும். சுவையும் வித்தியாசமாக இருக்கும். உள்ளாடையில் கவனம் தேவை. கோடை காலங்களில் பருத்தியிலான ஆடைகளே சிறந்தது. இறுக்கம் இல்லாமல் தளர்வான ஆடைகள் அணியும் போது சருமம் வியர்வையை உறிஞ்சு கொள்ளும். உள்ளாடைகளை தினமும் துவைத்து வெயிலில் அலர்த்தி அணிவது பாதுகாப்பானது. வெண்டைக்காய் வளவளப்பு நீங்க. வெண்டைக்காய் செய்யும் போது சிறிது கெட்டி தயிர் ஊற்றி வதக்கினால் வளவளப்பு நீங்கி மொரமொரப்பாக சுவையாக இருக்கும். வியர்வை துர்நாற்றம் நீங்க. கோடை காலத்தில் வியர்வை துர்நாற்றம் பிரச்னை இருப்பவர்கள் அசல் சந்தன எசென்சியல் எண்ணெய் வாங்கி குளிக்கும் நீரில் 4 அல்லது 5 துளிகள் சேர்த்து குளித்தால் உடல் நறுமணமாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை இரவு நேரத்தில் பயன்படுத்தினால் நல்ல தூக்கம் வரும். பகல் நேரத்தில் பயன்படுத்தினால் புத்துணர்ச்சி மற்றும் சுறுசுறுப்பு கிடைக்கும். சருமத்தில் எரிச்சல் குறைய சருமத்தில் எரிச்சல் இருப்பவர்கள் சந்தன பொடி 1 டீஸ்பூன் மற்றும் தயிர் 1 டீஸ்பூன் சேர்த்து நன்றாக கலக்கவும். இதை சரும எரிச்சல் இருக்கும் இடத்தில் தடவி வந்தால் அந்த இடம் குளிர்ச்சியாக இருக்கும். எரிச்சல் படிப்படியாக குணமாகும். கோடைக்கால நோய்களுக்கு. கோடை காலங்களில் சூட்டு கொப்பளங்கள், சூட்டினால் ஏற்படும் எரிச்சல், சொட்டு சொட்டாக சிறுநீர் வெளியேறுதல் போன்ற நோய்களை கட்டுக்குள் வைக்க வெட்டிவேர் உதவும். 2 கைப்பிடி அளவு வெட்டிவேரை எடுத்து மண்பானையில் போட்டு ஏற்கனவே நன்றாக காய்ச்சிய நீருடன் சேர்த்து 1 நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும். மறுநாள் அதை வடிகட்டி ஊற வைத்த சப்ஜா விதை சேர்த்து குடித்தால் கோடைக்கால நோய்கள் சரியாகும். நன்றாக உலர்த்தி பொடியாக்கிய வெட்டிவேரில் 200 மில்லிகிராம் அளவு எடுத்து நீரில் ஊற போட்டு அதிலிருந்து 50 மில்லி நீரினை குடித்து வந்தால் காய்ச்சல் மற்றும் வயிறு தொடர்பான நோய்களில் இருந்து விடுபடலாம். இது வாந்தி பேதியையும் கட்டுப்படுத்தக்கூடியது. சுத்தமான தேங்காய் எண்ணெயில் வெட்டிவேரை ஊற வைத்து தலைக்கு தேய்த்தால் தலைமுடியின் வேர்க்கால்கள் பலம் பெற்று முடி உதிர்வு பிரச்னை குறையும். கண்களுக்கு குளிர்ச்சி அடையும். சமைக்கும் போது பாத்திரங்களை எப்போதும் மூடி வைத்தே சமைக்கவும். இது வெப்பம் வெளியேறாமல் தடுத்து உணவை விரைவாக சமைக்க உதவும். இதனால் உணவு வேகமாக சமைக்க முடியும். எரிவாயு பயன்பாடும் குறையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.